இப்படி ஆடி ஸ்ட்ராட்டஜி இப்படி பிளான் பண்ணி அப்படின்னா நான் பேசினதே கிடையாது. This at any cost should not get removed from your finger. ஓகே, இது நீ எப்படி வாங்கினன்னு உனக்கு தெரியும், ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியுதுன்னா யோசிச்சு பாரு எப்படி எனக்கு வந்திருக்கோன்ட்டுன்னு. புரியுதா உனக்கு? ஐ எம் லிட்ரலி ரெப்ரசென்டிங் லதா நவ். புரிஞ்சுச்சா உனக்கு? வெங்கி உன்கிட்ட வந்து ஞாபகப்படுத்த சொன்னான். ரெட் ரெட் ஓகே. ஆனா கோட் ரெட்டுக்கு என்ன அர்த்தம்? சூப்பரு, செம்ம. இல்லைன்னா நானும் ராகுலும் கேட்டோம் என்ன சொல்லு, அது எனக்கு ரவீனா அப்படின்ட்டான் அவன். சின்ன சின்ன அங்கங்க கோச்சிக்கிட்டது, சாரி கேட்டது, அதுக்கு அடிக்கடி நம்ம இது பண்ணதெல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம பர்சனலாக எஃபெக்ட் பேசிக்கணும். நான் கோச்சிப்பேன், அவங்க என் மேலே கோச்சிப்பாங்க, அதெல்லாம் ஓகேங்க. பட் ஆனால் கேமுக்கு இது இல்லை, அவங்க சப்கான்ஷியஸாகவே கேமில் வந்து அதை இது பண்ணாங்கன்னாங்க. நான் சொன்னேன் எல்லா வாட்டியுமே நான் இந்த அட்வைஸும் தான் பண்ணியிருக்கேன். உங்கள் கேமை நீங்கள் ஆடுங்க, ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப் தான் நான் சொல்கிறேன். இந்த கரன்சி மேட்டரில் கூட நான் சொன்னேன், வேணாம் எனக்கு மொத்தமாக கொடுக்காது, அட்லீஸ்ட் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு இதாவது கொஞ்சம் கொடு, எல்லாருக்குமே கொடுன்னு தான் நான் சொன்னேன். நான் வந்து எங்கேயுமே வந்து எனக்கு கொடு, எனக்கு ஆடு, எனக்காக நில்லு நான் சொல்லலை. எனக்காக நில்லு நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஸ்ட்ரெஸ் பண்ணி. ஏன் சொன்னேன்னா, அந்த இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் என்னை வந்து ஏதோ பேசியிருக்காங்க, அந்த இடத்துல அவள் இருந்திருக்கா. அப்போ வந்து நீ சொல்லியிருக்கலாம்ல, சம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீ சொல்லியிருக்கலாம்ல, அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன் இது யூஸ் பண்றீங்க? அதுதான் நான் சொன்னேன். வேற யாரும் எனக்காக கேட்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் நீ கேட்டிருக்கலாம்ல எனக்காக அப்படின்னு. அதுதான் நான் சொன்னேன், எனக்காக நீ ஏன் பேசல அந்த இடத்துல. நான் அதை தான் சொல்றேன், எனக்காக நீ ஏன் அந்த இடத்துல பேசல, நீ பேச வேண்டியது தானே. அவங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க, பேசாதீங்கன்னு. அதுவே எனக்கு ரவீனா சொல்லி தான் எனக்கு தெரியும் என்ன இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு. அப்ப எனக்கு கோவம். அப்ப நீ என்ன பேசலாம் இல்ல, நீ கேட்கணும்ல, ஏன் அப்படி பேசுறீங்க, நீ ஏன் தலையாட்டிட்டு வந்திருந்தா நான் கோச்சிக்கிறேன், உண்மையுமே கோச்சிக்கிட்டேன். உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் வந்து சித்ரா மம்மி உங்களை பத்தி அவங்க இப்படி சொன்னாங்க இந்த வார்த்தையில, அப்படியா பார்த்து சும்மையாடா இருந்த, ஏன்டா நீ போய் கேட்க வேண்டியது தானே, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீ ஏன்டா பேச மாட்டேங்கிற அப்படின்னு. ரொம்ப பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது, பட் ஏதோ கொஞ்சம் மரியாதை குறைவா அப்படி பேசும்போது நான் கேட்டேன். பிகாஸ் நானும் அவ்வளவு க்ளோஸ் இருந்தாலும் நீ எனக்காக அட்லீஸ்ட் நீ பேசியிருக்கணும்ல, ஏன் அப்படி பேசுற, அட்லீஸ்ட் டாபிக் இல்லைன்னா கூட அந்த வேர்டுக்கு நீ சொல்லியிருக்கணும்ல, ஏன் இப்படிலாம் பேசுற, இப்படிலாம் பேசாது அப்படின்னு நான் சண்டை போட்டேன். அதுக்கு அவன் வந்து உண்மையாலுமே சாரின்னு கேட்டு என்ன பண்ணான். சாரி, ஆமா நான் பேசியிருக்கணும் அப்படின்னு. சரி ஓகே ஓகேன்னு அவங்க அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்கள நீங்க ரொம்ப இது பண்ணிட்டீங்க, சாரி கேட்க வச்சிட்டீங்க, ஏன் அவங்க உங்களுக்காக ஆடணும் கேமு அப்படின்னு அவங்க அப்படி இப்படியும் போகுது. பட் என் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு, நானுமே ரொம்ப பேம்பர் பண்ணியிருக்க கூடாது. இப்போ வந்து சொல்றத வச்சு இப்ப என்னத்தை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்? திடீர்னு ஒன் ஃபைன் டே நீ வேற மாதிரி மாறினாலும் அதுவும் ராங்கா தானே போகும். எப்பவும் போல இருக்கிறது தானே சரியா வரும். இப்போ அம்மா ஏன் வரலையா தெரியல, அவங்க சிக்கா இருக்காங்களாம். இல்ல என் மேலேயுமே மிஸ்டேக் இருக்கு, நான் ரொம்ப பேம்பர் பண்ணியிருக்க கூடாது. என்ன பண்றா இப்போ, நீ என்ன பண்ண முடியும்? யார் சமையல் நல்ல வாசனை வருதுடா. நினைக்கிறேன் பூர்ணிமாக்கா விஜயனா. ஐயோ அவங்க டீ தூள் போட்டுற போறாங்கன்னா காஃபி தூள் போட்டு கார குழம்பு வைப்பாங்க. எல்லாரும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு மேபி ஒரு அது ஏதோ சீக்ரெட் ரெசிபி ட்ரிங்க்ஸ் ஆஃப் காஃபி தூள் டேஸ்ட்ல தெரியாது. பூர்ணிமா நான் காஃபி சாப்பிட மாட்டேன். இல்ல காஃபி பவுடர் கூட எனக்கு பிடிக்காது. சாம்பாருக்கு வேற போட்டுருவோம். இல்ல காஃபி டீ ரெண்டுமே சாப்பிட மாட்டேன். டீயும் போட மாட்டேன், கொக்கோ பவுடர் வேற போடுறான், கொக்கோ பவுடர் போடு. இல்ல நான் சாக்லேட்டும் சாப்பிட மாட்டேன். அப்ப என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. அதனால தான் எதுவும் போடாதீங்கன்னு. என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லி போடுறேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன், சேஃபா சொல்லிட்டு பாத்தீங்களா. துணி துவைப்பீங்கல்ல, அதுவும் துவைக்க மாட்டேன். துணி துவைப்பீங்கல்ல, கேண்டீஸ் மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் தான். பவுடரும் போட மாட்டேன். லிப்ஸ்டிக் போடுங்க, ஏன்னா அதையே நான் சாப்பிடுறேன்ல, அதனால பிரச்சனை இல்ல. எப்படி சாப்பிடும்போது உள்ள அது எடிபிள் தான். அது தம்பி போறீங்களா? உனக்கு வேணுமாடா செல்ல குட்டி, தரண்டா குட்டி உனக்கு. பாரு
நாங்க வந்துட்டு போயிட்டோம்ல, நாளைக்கு வந்து ஒருத்தி அழுவா எங்க கிட்ட. ஸ்ரீனிஷா அவ ரெண்டு வர நாளைக்கு வந்து அழுவ மாட்டா, இப்பவே காலையில காலையில இருந்து நேத்து நைட் என்ன தூங்கவே விடல அவ. யூஎஸ்ல இருக்காங்க. ஆன்டி யூஎஸ்ல இருந்து இப்பதான் வந்தாங்க. So அவளுக்கு stressed. ரொம்ப ஆசை இருந்தது நான் போய் ரவீனாவை பாக்கலாம். அவளுக்கு நாளைக்கு வரைக்கும் எக்ஸாம் ரவீனாவை பார்க்க முடிச்சுட்டு நான் சொன்னேன் அவ வரும்போது நான் வெளியே வந்துடுவேன், இல்ல நீ உள்ள வந்தனா உள்ள வா சொன்னேன். நேத்து நைட்ல இருந்து வீடு எப்படிடா இருக்கு? ரெனோவேட் பண்ணிட்டீங்களா? பூஜை இருக்கு வா. இடிச்சு கட்டிட்டீங்களா இல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்லடா. மாத்திட்டேன் நான் கம்ப்ளீட்டா. எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீ பாக்கல, நீ வந்து நீங்க பார்த்தாலும் எல்லாரும் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா இது சும்மா இது கூப்பிடுறது இல்ல, உண்மையாலே கூப்பிடுங்க. எல்லாரும் வீட்டுக்கு வரும் வரும். வரும். ஓகேவா? எல்லாரையும் எப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு இவ தப்பு பண்றான்னு தெரியுது. காதுல ரெண்டு தட்டு தட்டு காதுல இல்ல, எல்லா இடத்துலயும். ரவீனா உங்க மைக்க சரியா மாட்டுங்க. சரிங்க சார். பத்தியா நான் அப்பதே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நான் குட் கேர்ள். உனக்கு தானே? புரியுதா? பெருமிஷன் கிடைச்சிருச்சு. உனக்கா? ஆமா ரவீனா உங்க மைக்க சரியா மாட்டீங்க, காதுல தான். ஆமா, நீங்க அவள பிக் பாஸ் சப்போர்ட் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க எந்தது? சில விஷயத்துல. ஆ, ஓகேவா? தட்டி தப்பு நான் மண்டல இனிமே இருப்பா. அவ சமத்து குட்டி, அவ பட்டுக்குட்டி அவ. ஓகேவா? இனிமே அவ கம்முன்னு ஆயிடுவா. பட் அது குழந்தைக்கு கரெக்டா அது ஏரியாக்குள்ளே போறது ஒரு இல்ல. டிஃபரெண்டா இருக்குல்ல. நான் ஒரே ஒரு யூஸ் பண்ணாம கொஞ்சம் கேம் பார்க்கக்கூடாதுமா எனக்கு, அவ்வளவுதான். உங்க அதெல்லாம் பார்த்தாலே Right. சரி. கேம்ல Stress ஆ தானே இருக்கும். தான் நான் கேட்டது, வேற எதுவுமே நான் கேட்கவே மாட்டேன். அதெல்லாம் பயங்கர விவரம் தான் தெரியும். அதுல கேட்டது அது சமத்துங்க. அது விவரம் இல்ல, சமத்த. விவரம் தான். என்கிட்ட இது கமல் சார் கேட்டது, இந்த ஷோல இருக்கிறதுல யாருமே உங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி. கேட்டேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தது அது பார்க்கும் போது. யாரு உன் மேல எல்லாரும் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. ஆமா, நீ நல்லா பண்றேன்னு. எனக்கு இருக்கிற யாருமே சொல்றதுக்கு மனசு வரல. இல்லைங்க, அது ரொம்ப சமத்து. யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டா இவானா. யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டா. எல்லாரையுமே ஒரு மாதிரி அரவணைச்சுப்பா அவ பயங்கரமா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எங்க அம்மாக்கெல்லாம் இவ இருந்தானா சிரிச்சுட்டே இருப்பாங்க. நீ இங்க வா பேசு, இங்க எங்க கூட தான் இருப்பா. சொன்னாலும் நான் சொல்லிடுவேன், இல்ல அது கொஞ்சம் இதா இருக்குமா, அது ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லிடுவேன். அம்மா பாட்டி தான் சொன்னாங்க, குழந்தைகிட்ட சொல்லு சொல்லு, நல்லா ஆட சொல்லுன்னாங்க. எல்லாருமே இனிமே தானே பார்க்க போற இந்த காலியம். மைக்க ஒழுங்கா போடு. திரும்ப மைக் ஒழுங்க அதுக்கு ஸ்ரீனிஷா டே இங்க பச்சா. அவ்வளவுதான். நான் ரவீனா கூட உட்கார்ந்து இருக்கேன் பார். பேபிமா பிக் பாஸ்ல, ஸ்ரீனிஷா யூஎஸ்ல. சோ சேட். நிஜமா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அழுதுகிட்டே வீடியோ இதெல்லாம் பார்த்து எனக்கு தெரியும் உன் வயிறு எரியுன்னு. ஓகே கூல் ட்ரிங்க்ஸ் குடி, சாஃப்ட் ஆயிடும். எக்ஸாம் தூங்காம படிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. பேரண்டா அவங்க ஃபேமிலி அதெல்லாம் ஃபீல் பேரண்டா ஃபேமிலியா ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பா. போதுண்டி. நான் சொன்னேன்னு சொல்லு, நான் கேட்டேன்னு சொல்லு. ஒரே டைலாக 4 வாட்டி வேற வேற. விடவே இல்ல. நான் போன் எடுக்கலன்னா அவனுக்கு பண்றது, அவன் எடுக்கல. ஆன்டி போன் அடிக்குது, ஆன்டி அங்க போன் எடுக்குது, இங்க என் போன்ல அடிக்குது, என் போன் அடிக்கலாம், அம்மா போனுக்கு பண்றான். மாறி மாறி. என் போன்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஃப்ரீ பட்டம் வித்துட்டேன். வித்துட்டீங்களா? அந்த லாபத்துக்கு வித்துட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஊத்தி அப்புறம் வந்துட்டு ஒண்ணு சொல்ல வரும். நம்ம அதுதானடா இது இப்ப பேன் இண்டியா டூர் போனோம். போனீங்களா? அவ்வளவுதான் வந்துருவேன் கிளம்பி. நம்ம ராகுல் பத்தி உனக்கு தெரியாதா? பேன் இண்டியா, பேன் வேர்ல்டு எல்லாம் வாயிலே வடை. யூஎஸ்ல இருந்து வந்தா எங்க கூட்டு போற நாங்க டப்னு கேட்டாங்க. சொல்றதுக்கு இதுல பேன் வேர்ல்டு ட்ரிப் ஆன்டின்னு. அப்ப பேன் வேர்ல்டு எனக்கு தெரியலையே. கனெக்டடாவே இல்லாத மாதிரிலாம் இருக்க முடியாது. ரொம்ப பாசமா இருக்காவ. ஸ்டாப் பண்ணாலும் அவளால முடியாது. இப்ப அவ எப்படி இருக்கிறான்னா, எனக்கு கேம்லாம் தேவையில்லைன்ற ரேஞ்சில் இருக்கிறாவ. நானாலும் பரவாயில்ல, 2 மாசம் தான். இவன் 1 வருஷத்துக்கு சொல்றான். அட்வான்ஸா சொல்லிட்டேன் ஆன்டி. வாடா என் பர்த்டே வந்துச்சா டிவில? நைட்டு கேக் குடியா ராணி. வெளி உலக விஷயங்களை பகிர்ந்து கொண்டதாலும் கோட் வேர்ட்ஸை பயன்படுத்தியதாலும் ராகுல், சாய் ஹேமாவதி, இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. நீங்க 2 பேரும் இப்போ மெயின்டர் வழியா வெளியே வரலாம். ஐயோ அப்படி என்ன சொன்னேன்னு தெரியலையே.
உன் கார் எடுத்துட்டு போய் இடிச்சிட்டேன் நான். அது மேபி தப்பா இருக்கும். ஐயா கோட் ரெட்டத்தோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கே அது என்ன தெரியாது. இல்லையே கோட் வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லையே. நான் என்ன சொன்னேன்? நீ ஏதாவது சொன்னியாடா? இல்ல இல்ல நான் எதுவும் சொல்ல. ஒருவேளை பிக் பாஸ் மன்னிச்சிடுங்க பிக் பாஸ், டிஸ்கவுண்ட் கொடுங்க. இது தெரியல, நான் இதெல்லாம் தப்பா சொன்னேன் நான். தெரியலையே. ஐயோ ஐயா சும்மா சொல்றீங்களா? சாரி சொல்லுங்க. ஏதாவது சொல்லிருக்கீங்கன்னா பிக் பாஸ் நான் எதுனா சொன்னேன்னு தெரியல. எல்லாம் தப்பா சொல்லிட்டேனா தெரியலையே. மேபி என்ன ஃப்ளோல என்ன தப்பா சொல்லிட்டேனா? பிக் பாஸ் இவங்க எதுவுமே சொல்லல, எனக்கு தெரியாது. நானே நீ என்ன சொன்னீங்களா? நான் எதுவுமே சொல்ல. நான் இங்கதான் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். தினேஷ் ப்ரோ கிட்ட லைக் டஃப்பா போகுதுன்னு சொன்னது தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேம் நல்லா டஃப்பா அதெல்லாம் நிறையவே பேசிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னையா ஏதோ பிராங்க்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல நான் இதெல்லாம் தப்பு. இல்ல நாங்க எதுவுமே பேசுவேன். நான் வெளியே ஒழுங்க என்ன பேசினேன்? நான் ஒண்ணுமே பேசலையே. நான் இது சொல்லியிருந்தேன், யார் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய் அதெல்லாம் நான் கேட்டேன். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. அது ஒரு ப்ராப்ளமே இல்ல. நீங்க பேசின எதுவுமே நீங்க பேசினதை நான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பிரச்சனை இல்லை. எதுவும் சொல்லல. வேற எதனா நான் சொல்லிட்டேன். கேளு. பிக் பாஸ் என்ன என்ன இதெல்லாம் தப்பு பண்ணுமா பிக் பாஸ்? நான் அதுதான் உள்ள பேசிட்டு இருந்தேன் ப்ரோ கிட்ட. பிரச்சனை இல்லை. தெரியாது. லைக் உங்களுக்கு எல்லாமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா எதுவுமே ஆனா அதுதான் எனக்கும் என்னன்னு தெரியல. அது சரி கேளுங்க. பிக் பாஸ் ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனா நாங்க ஒண்ணுமே பேசல பிக் பாஸ். நாங்க வேணா அப்படியே பிளாஸ்டர் போட்டு உட்காந்துக்கிறோம். இல்ல ஏதோ பிராங்க் பண்றாரு. பிராங்க் தான் நினைக்கிறேன். சாரி பிக் பாஸ். சொன்ன போர்டு வேர்ட்லாம் அந்த ரெட் அதுக்கு சொல்றாரா? தெரியலையே அப்படிங்க. தெரியலையே. நான் அதுதான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லாம் பேசினா கன்ஃபியூஷனுக்கு தான் கூப்பிட்டு பேசுவாங்க. நல்லா டஃப்பா இல்லைன்னா அப்படியே சொல்லுவாரு, வெளியே பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல இல்ல டென்ஷன் ஆக மாட்டோம் அப்படியே. நல்ல டஃப்பான கேம் பிளே போயிட்டு நல்லா ஒரு டிஸ்கவுண்ட் பிக் பாஸ். சாரி சாரி கேட்றான். நான் எதுவுமே சொல்ல பிக் பாஸ் சாரி. அதுதான் மேபி நான் அப்படி சொன்னது அதான் தப்பாயிடுச்சு. நீ பேசுற, நீ தான் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. சார் லைக் எதனா தப்பா சொல்லியிருந்தா சாரி பிக் பாஸ். எதுவுமே சொல்லல பிக் பாஸ். பிக் பாஸ் ஃப்ரெண்டு தான், ரவினா ஃப்ரெண்டு தான், ரொம்ப க்ளோஸ் தான். இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல ரவினா. எதுவுமே சொல்லல பிக் பாஸ். வெளி உலக விஷயம் எதுவுமே நான் கேட்கவும் இல்லையே. நான் சொல்லவே இல்லை பிக் பாஸ். நானும் எதுவும் சொல்லல. நான் சும்மா இவ்வளவு கலாய்ச்சிட்டு இருந்தேன். உன் கார் எடுத்துட்டு போய் இடிச்சிட்டேன்னு அது பேட்ச் ஒர்க் போட்டுட்டேன் அப்படின்னு கார்ல. இல்ல நல்லா இருக்கு. ஐயோ நான் எதுவும் சொல்ல ப்ரோ. பாஸ் தெரியலையே சொன்னது தப்பா சொல்லிட்டேன்னு தெரியல. நல்லா கேம் டஃப்பா போயிட்டு இருக்கு, நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் பிராங்கா இல்ல பாப்பா சார் அதான் சொல்லுங்க, அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் பிக் பாஸ் பேசலாம். முடிவா சொல்றேன். நிறைய சாரி கேட்டாங்க அவங்க கிட்ட. அடிக்கடி சின்ன சின்ன சண்டைங்க போட்டு சாரி கேட்டுப்போம்ல. சாரி சாரி. அப்புறம் நான் சொன்னது வந்து வெளியூரில் வந்து எனக்காக வாய்ஸ் அவுட் பண்ண நான் எப்படி சொன்னேன்னா, ஏதோ என்னை பற்றி யாரும் பேசினாங்க. என்னை பற்றி அப்போ ஏதோ ஒரு மரியாதை குறைவாக ஒரு வார்த்தை பேசும்போது நான் சொன்னேன், எனக்காக பேசி எனக்காக சப்போர்ட் பண்ணி ஏன் அந்த இடத்துல நீ வந்து என்னை விட்டு கொடுக்க கேட்டுங்க அப்படியே சொன்னான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஏதாவது சொல்லியிருந்தேன் சாரி பிக் பாஸ். நாங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கோம். வெளி உலக விஷயமும் சொல்லல, கோட் வேர்ட்ஸும் பேசல. எதை சொல்றீங்கன்னு தெரியல பிக் பாஸ். நான் எதுவும் பேசுவேன். மைண்ட்ஃபுல்லா பேசுறோம் பிக் பாஸ். சாரி, அப்பாலஜிஸ், சின்சியர் அப்பாலஜிஸ். நான் நினைக்கிறேன் நம்ம அந்த ஸ்ரீனிஷா இது சொன்னோம், ஃபோன் பேசணும், அதுவா தெரியல. நான் வேற எதுவுமே நான் சொல்லவே இல்லை. நான் ஏதாவது சொன்னேன் இல்லையே. தெரியாம ஏதாவது பேசும்போது எதனா தெரியாம வேர்ட்ஸ் இல்லையே வரல.
ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க வெளில அனுப்பிச்சாங்கன்னு யாரு நீ தான் எங்கள் உட்காந்து சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கண்ணா ரவினாவை. ஏன் ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு டாஸ்க் தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதனால அர்ஜென்ட்டா நீ வேணா போயிட்டு வர. எப்பவுமே அர்ஜென்ட் நல்ல சீரியஸான சுச்சுவேஷன்ல இதே உனக்கு பிரச்சனையா இருக்கு. சீரியஸ். நான் போயிட்டு போயிட்டு வேணா வா. இல்ல மேபி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் போறதுக்கு ரொம்ப ஈகரா இருந்தாங்க. திருப்பி அதே சொல்லாத கம்பெனி. இல்ல நாட் தட். பட் மத்தபடி ஹானஸ்டா நாங்க எதுவுமே வெளியூர் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம கோட் வேர்ட்ஸும் எதுவும் பேசல. பிக் பாஸ் எங்களை அறியாம ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க பிக் பாஸ். சாரி பிக் பாஸ். எங்க இருக்கீங்க? சாரி பிக் பாஸ். சாரி தொலை. இது யாரும் உளறி வைக்க வேண்டும். நானா தெரியலையே. ஐயோ வேற மாதிரி வேற ரகம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ஒரு குரூப்பாக ஒன்று போச்சு. நம்ம குரூப் அந்த குரூப் இந்த குரூப்னும் போது பார்த்துக்கோ உஷாராக இருந்துக்கோ, பார்த்து ஆடிக்கும். சாட்டர்டேஸில் திட்டு வாங்கும்போது நீயும் அதில் நின்று திட்டு வாங்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் பிக் பாஸ் இவங்க எந்த வெளி உலக விஷயமும் சொல்லல, அப்புறம் கோட் வேர்ட்ஸ் எதுவும் பேசல. அப்படி எதுவும் தெரியாம பேசியிருந்தாங்கன்னா மன்னிச்சிடுங்க, இனிமே பேச மாட்டாங்க. டைம் மட்டும் முடிக்காதீங்க ப்ளீஸ். என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு பிடிக்கும், புரியுது, எனக்கு உனக்கு பிடிக்கும், அவளுக்கு உனக்கு பிடிக்காதுன்னும் போது ஒரு ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும்ல. அந்த மாதிரி டைம்ல நான் என்ன தெரியுமா சைலண்டாக எழுந்து போயிடுவேன். சைலண்டாக போயிட்டு நான் சைலண்டாக என் பாட்டிக்கு நான் அவங்களோட வந்து பார்க்குறேன். அப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஓடி வந்துடுவான். ஓடி வந்துட்டு அப்படியே பேசிட்டு இருப்பான். ஸோ அது நான் என்ன பண்ணுறது? எனக்கு உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? சரி ஓகே. சில் கரோ பார்த்துக்கோங்க. என்ன ஒன்றும் இல்லை. என்னென்ன பார்க்குற? இல்லை அடுத்த 2 வாரம் எப்படி போனே தெரியலையே. உட்காராங்க. இல்லை லெட் சம்திங் மேபி மிஸ்டேக்கான நம்ம பேசியிருக்கலாம்ல. ஆப்வியஸ்லி ஏதோ மிஸ்டேக்கா வரவே தான் தே லைக் டெல்லிங். எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பார்த்தது. இல்லை அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க எனக்கு தெரியல. இந்த உங்ககிட்ட சொன்னேன். என்கிட்ட இந்த டாபிக்ஸ் தான் ஓடுனுச்சு. நீங்கள் பேம்பர் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க, அவன் பிரச்சனையை அவன் பார்த்துப்பா, நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க, சேர்ந்து ஆடுன்னு நான் சொன்னது வந்து இந்த 2 பேராக சேர்ந்து ஆடுற டாஸ்க்லாம் சரி ஜோடி ஜோடியாக பிரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு நான் கேட்டேன் அவங்ககிட்ட, ஜோடி ஜோடியாக ஆடுறது அப்படி வரும்போது நம்ம சேர்ந்து ஆடலாம், ஃபன் பண்ணலாம், ஜாலியாக ஆடலாம் நம்ம பயங்கரமாக நான் கேட்டிருக்கேன். மற்றபடி நான் வந்து வேறு எதுக்குமே நான் இது பண்ணலையே. இப்போ நேற்று ஒரு விஷயம் நடந்தது. நான் லோவாக இருந்தேன். நேற்று நீ நோட் பண்ணியிருந்தேன். அவன் ஜாலியாக ஆடிட்டு தான் இருந்தான். நான் லோவாக இருந்தேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்துட்டு போனது. அப்புறம் சின்ன ஒரு சண்டை நடந்தது. அவன் கோச்சிட்டு போயிட்டான். சரி நானும் விட்டேன் ஃப்ரீயா. சரி அவன் ஆடிப்பான். நான் லோ ஆனது அம்மா வந்து சில இது சொல்லிட்டு போனான். பார்த்துக்கடா பார்த்துட்டு அப்புறம் கால் வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கால் உடஞ்சிருச்சு அண்ணாக்கு. எங்கள் அண்ணா கால் உடஞ்சுன்னா அவன் வரல. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்குமே இது வந்தது. நான் ஃபுல்லாக அந்த ஜோனில் இறங்கி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல் ஜோனில் இறங்கி ஒரு மாதிரி சம்மலவாக இருந்தேன். அவன் கேம் அவன் ஆடிட்டு தான் இருந்தான். அவன் ஜாலியாக ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தான். இப்போ நான் அந்த இடத்துல நான் வந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டேன்றதுக்காகவும் இப்போ அவன் வந்து கேம் ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? எல்லா கம்பெனிலையும் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சாலும் நான் மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன்.
அம்மு பேபிமா ஏய் இங்க பாரு எதுவும் இல்ல வா அழாத அழுவாதே. அழக்கூடாது நீ சமத்தல்ல நீ குக்கு அல்ல நீ ரவீனா வேணாண்டா ரவீனா எதுவும் இல்ல ரவீனா ரிலாக்ஸ் நல்லா விளையாடுற கண்டினியூ பண்ணு சரியா நோ 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 ஏய் அழுவாத ஏய் இங்க பாரு ஒழுங்கா விளையாடுயா வேண்டாம் 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 நீ சொன்னா கேளு அழுவாத ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் வா just prove yourself as a strong contestant here for the next few weeks சரியா கண்ணா play your game and I hope you all will take care of her please கண்டிப்பா, okay கண்டிப்பா. just चलो இங்க பாரு வா no அம்மா குட்டி அழுவாத சரி வேண்டாம் வேண்டாம் வா பாப்பு வா வா அப்பா வா சம்திங் இடு குட்டிமா இங்க பாரு no வேண்டாம் okay நீங்க பாத்துக்கோங்க just சரிடா be yourself உன் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹாப்பினஸோட போகணும் okay அம்மா will be there சரியா on the final stage சரியா நீ அந்த ஃபைனல்ஸ்ல நிக்கும்போது அம்மா வெல்கம் அழக்கூடாது அழக்கூடாது ஒண்ணுமே அழக்கூடாது நீ இப்படி இருந்தா அழக்கூடாது 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 please excuse us for just one time sorry we apologize சரி சரிங்க வா இங்க பாரு அழாதீங்க இல்லடா வேணாம் கண்ணா நோ தென் we'll feel bad இல்ல if you cry like this அப்புறம் எங்களுக்கு எப்படி ஒரு பீஸ் இருக்கும்னு சொல்லு கண்ணா ஹாப்பியா போகணும்னா உன்னை பாத்துட்டாங்கன்ட்டு நீ இப்படி அழுதனா உங்களால போக முடியும் ப்ளீஸ் அழாது ப்ளீஸ் அழுவாத குட்டி ப்ளீஸ் கண்ணா வேண்டாம் சரி இந்தா ப்ளீஸ் கண்ணா வைப் யுவர் ஐஸ் இங்க பாரு இங்க வா ஒரே நிமிஷம் இங்க பாரு சரி பாப்பு இங்க பாரு இல்ல பாரு அது ஃபேஸ் நீனே சம்மு விஷ் பண்ணிட்டு கண்டிப்பா 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 நீ ஓகே சொல்லு அப்பதான் we will be able to live peacefully கண்ணா ஒண்ணுமே இல்ல நீ அழாத ப்ளீஸ் அழாத ஐ திங்க் நீங்க அவளை மட்டும் ஹாஸ்பிட்டல் பிளேயர் சமாதானம் அவ்வளவுதான் நீங்க ஒரு மாதிரி ஹாப்பியா பேசுறீங்க அதே யோசிக்காதீங்க ஹாப்பியா பேசிட்டு நீங்க ஃபீல் ஹாப்பி இங்க பாரு வா பாப்பா இங்க பாரு இதெல்லாம் ஒன்றும் மேட்ரு இது எல்லாரும் சொன்னதுதான் அதுதான் இதுதான் சொல்லுவாங்க என்ன போனாலே ஃபுல்லாக அழுதுட்டு இந்த டிஷ்யூ வச்சுக்கோ அண்ணத்தோட ஸ்டே ஸ்ட்ராங் அழுகக்கூடாது பி குட் ஞாபகம் வச்சுக்கோ ஓகே நீ ஓகே தானே சரி சரிங்க ஓகே அம்மா கேட்டு சொல்லு என்ன கேட்கணும் அம்மாவை கேட்டு சொல்லு அம்மாவே கேட்டேன்னு சொல்லு நான் எதுவும் சொல்ல வேணாம் சாரி ஓகே நல்லா அம்மா கிட்ட சாரி விளையாடு நல்லா விளையாடு ஓகேவா instead of saying sorry just prove it okay sorry சொல்றது பிரச்சனை இல்லை prove yourself and make her feel proud about you okay ஓகே bye கண்ணா பை come on ராகுல் ஹேமாவதி coming big boss குடும்பத்தார் இந்த வீட்டுக்குள்ள வரதுங்கிறது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நிகழ்வு. அதுவும் இந்த வீட்டுல பல நாட்கள் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் என்னுடைய ஹவுஸ்மேட்ஸ் இந்த கடும் போட்டிய விளையாடுறாங்க. அதனால அவங்களுடைய போட்டி மனப்பான்மைக்கோ இல்லை அவங்களுடைய மனநிலைக்கோ
வெளி உலக விஷயங்கள் வரக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான விதிகளில் ஒன்று. You guys being here is a privilege to them and to you. I hope you will henceforth respect that. Of course, Big Boss. And truly sorry if we had done anything without even knowing it. We truly apologize for this, Big Boss. Thank you, Big Boss. And really sorry அதெல்லாம் தெரியாம அவ்வளவுதான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வெளி உலக விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். Sure, Big Boss. Sorry. Thank you, Big Boss. And thank you. Thank you for letting us stay here. Thank you. அம்மா கிட்ட கண்டிப்பா இல்ல போல போல அங்க ஒரு மூட்டை. வாங்க சாப்பிடாம வரேன். எல்லாம் கிளீனா இருக்கா? எல்லாரும் யூஸ் பண்ணி மைக் அவுட் பண்ணுமா? அழுவாதடா, நான் அழுதுப்பா ப்ளீஸ் கண்ணா, நீ ஜாலியா இரு ப்ளீஸ் எனக்காக. ஓகே, நம்ம இனிமேல் நோ சீரியஸ் டாக்ஸ், நம்ம ஃபன் இப்போ. ஓகே, இட்ஸ் ஃபன் டைம், ஜாலியா ஃபன் பண்ணலாம். ஓகே, எப்போ சமைச்சு முடிப்பாங்க எல்லாரும்? சரி, கமான் cheer up. உனக்கு என்ன பண்ண சொல்லு இப்போ. நீங்க சுசு போங்க. தண்ணி குடி பாஸ், உங்களை நான் காப்பாத்தி இருக்கேன். நீங்க நான் தேங்க்ஸ் சொல்லுங்க. அதனால பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, விஷ்ணு மயக்க மாட்டுங்க. பிக் பாஸ் நீங்க பிக் பாஸ் நீங்க குடிச்சிட்டேன். இப்போ ஜாலியா பேசு, ஜாலியா இரு. ஓகே, அல்லாத. தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். கண்ணீர் இருக்கா? இதுதான் இருக்கும். எவ்வளோ கேமராஸ் இருக்கு, மைக் இருக்கு, 24/7 எனக்கு தெரியாதா? நான் அந்த இடத்துல அவங்க அம்மாவே என்ன பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க என்கிட்ட கேட்கும்போது சுட்டுதான் அம்மா ஆயிட்டி நான் அப்படியே சொன்னேன். நானே இந்த மட்டும் சொன்னேன், கேட்கல. அவங்க இப்படிதான் பண்றாவ அப்படின்னு நானே தப்பா தான் சொன்னேன். கேட்கல அப்படின்ற நானே சொல்லிட்டு அவன் கிரிட்டிசிசம் நான் உங்ககிட்ட அக்செப்ட் பண்ணனா இல்லையா? நான் உங்ககிட்ட போட்ட சண்டை என்னது? நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நீ ஏன்டா அதை பண்ணலன்றதுதான். நான் எங்க நான் அதை பண்ணலன்னு நான் இப்ப சொன்னேன். ஆமா கண்டிப்பா, நான் எங்களுமே சரி அவங்களுமே சரி, அது இதுதான் அப்படின்ட்டு நான் இப்ப சொல்லிருக்கேன். கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே அக்செப்ட் தானே பண்ணுவோம். கேம் வந்து நல்லா ஆடுறதுக்கு தானே நம்ம வந்து இது பண்ணுவோம். சரி ஓகே, இப்போ வந்து இண்டிவிஜுவலா ஆடுனா அதுக்குன்னு பேசாம உட்கார முடியுமா? இல்ல அவங்க எங்கேயுமே சொன்னாங்க, அவங்க பண்றதா நீங்களுமே எல்லாருமே வந்து மணிரவன் என்கரேஜ் பண்ணாதீங்க. சரி இப்படி சொன்னது அப்படியே ஆகுது அப்படின்னாங்க. ஃபேமிலியா ஃபேமிலி முடியாது. கண்டிப்பா புரியுதா? கண்டிப்பா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இது இருக்கு, நான் எப்படி அது ஒண்ணும் இல்லை. அவங்க எல்லாத்தையுமே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பாத்தி மேட்ரு, அது இது சின்ன நம்ம கோச்சுக்கோங்கள, நீ என்கிட்ட பேசுறியா அதுக்காக நீங்க நான் ஒரு விஷயத்த வந்து சின்ன விஷயம் எனக்காக பேசணும் வந்து என்னை யாரும் அந்த இடத்துல தப்பா பேசுறாங்க, பர்சனலா பேசிட்டு இருக்கேன். நீ கேளு, ஏன் அதுக்கு தலையாட்டுறேன்? தப்புன்னு தெரிஞ்ச பிறகு இது தப்பா பேசுறாங்க பத்தி நீ என்கிட்ட வந்து தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி அங்கேயே தப்பு நீ சொல்லி எனக்காக நீயே வாய்ஸ் ஆஃப் வேணா வேற யார் பண்ணுவாங்க? நான் போய் கேட்கறேன், வேற விஷயம். ஆனா நீயே அப்படிதான் சொல்லியிருக்கேன். சரி அதாவது சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கியா? அதுதான் உனக்கும் நல்லது. வெளில நடக்கிற விஷயம் தெரியாம இருக்கிறது தான் உனக்கும் ரியலி. படம் இல்ல, சின்ன விஷயம் கூட உனக்கு தெரிய வேணாம், அதை அப்படியே விட்டுடலாம். இது பிடிச்சிக்கலாம்.
கேமும் வேணாம் ஒன்றும் வேணாம். நம்ம வந்து என்ன சொல்றது, ஜாலியா ஃபன்னா இறங்கி ஆட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த இப்போ நாள் எப்படி போச்சோ அப்படி போயிடலாம். இதுதான் அதுக்கு முன்னாடி வரும்போது அவ்வளோ இங்க ஒரு குரூப் அங்க ஒரு குரூப் ஆச்சுல. அப்போ வந்து நிறைய வாட்டி அவன் என்கிட்ட வந்து நிறைய தப்பா பேசிட்டேன் நீங்க. நானா தட்டுல கை இப்படி வச்சுட்டு சாப்பாடு வச்சிருக்காட்டு குழந்தை அப்படிலாம் பண்ண. என்ன தட்டுல கை வச்சா? தட்டை எடுத்துட்டு பிடிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நாமினேஷனா அது 2-3 தடவை நடந்தது. மேபி நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன வந்து இல்லைன்னா அவளுக்கு அது விழுந்திருக்கும். என்ன தட்டு? சாப்பாடு இல்லங்க, அவங்க எப்பவுமே 2 தட்டு எடுத்து வச்சுக்குவாங்க. நாங்க எல்லாருமே பெரிய தட்டுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அப்போ ஒருத்தர்கிட்ட 2 தட்டுக்குமே எனக்கு ஒரு தட்டு கொடுக்குறியான்னு போது அவங்க அந்த தட்டு கொடுக்க மாட்டாங்க. அததான் நான் சொன்னேன். தட் இஸ் வாட் ஐ மென்ட். ஓகே, லெட்ஸ் ஆல் ஹேவ் ஃபன். கம் ஆன். நேத்து ஜாலியா இருந்தது. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு நீங்க எல்லாரும் அப்சர்வே தனித்தனியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் உங்களோட ரைஸ் போட்டு வச்சிருக்கேன் மேல. யாரு? ஐயோ என்ன பீதி ஆகுதா? பீதி பாரு, இன்னும் யாரெல்லாம் வர போறாங்க? ஓ, நாளைக்கு வருவாங்க போல. சித்ரா மேம் வீட்டுல மட்டும் ஏன் வரல? லஞ்ச் டைம் ஆயிடுச்சா? அப்போ நீ வரலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா 200% வருவாங்க. அது எப்படி வரும்? ஏன்னா நீங்க 80 நாள் உள்ள வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாம நீங்க இருக்கும் வெளியில இருந்து வரும் ஃபேமிலி வரது வந்து ஒரு குவாலிட்டி டைமா இருக்கணும். அதை விட்டுட்டு நாங்க வந்து உங்ககிட்ட பேசுறது வந்து உன்னோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி உன்னை மோட்டிவேட்டிங்கா இருக்கணுமே தவிர உன்னை எந்த விதத்துலயும் வெளியில எப்படி நடக்குது அப்படின்னு